இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 25 அருள் உடைமை. குறள் எண் 250. இந்த குறளோடு இந்த அதிகாரம் முடிவடைகிறது. நாளை மீண்டும் வேறு ஒரு அதிகாரத்தை பார்க்கலாம். வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் செல்லும் இடத்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தன்னின் வலியார் தன்னை நலிய வரும்பொழுது அவர் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையினை நினைக்க, அருளில்லாதவன் தன்னின் எளியார் மேல் தான் நலியச் செல்லும் பொழுது தன்னை போல பிறரை நினைக்கக்கூடிய ஒரு பண்பு உள்ளவன்தான் அருள் உடையவன். அதாவது எந்த நேரத்திலும் அவன் எந்த சூழ்நிலையிலும் அந்த ஒரு மனிதன் இல்லை என்று வந்தால் அவனுக்கு இரக்க குணம் வந்து அவன் ஈகை செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவன். ஆனால் இந்த அருள் இல்லாதவன் இருக்கான், இரக்கம் இல்லாதவன் அத்தகைய செயல்களை செய்ய மாட்டான். அவன் அதாவது வலியவர் இருக்கார்ல, தன்னை விட மெலிந்தவர் மீது சினங்கொண்டு அவரை துன்புறச் செல்லும் பொழுது தன்னை விட வலியவர் தன்னை துன்புறுத்த வரும்போதுதான் அஞ்சி நிற்கும் நிலையை நினைத்து பார்க்க வேண்டும். அவ்வாறு நினைத்து பார்த்தால் அருளிரக்கம் அவன் நெஞ்சில் பிறக்கும். எனவே அருள் இல்லாதவர்கள் திருந்தி அருளுடையவதற்கான வழி இதுதான். அதாவது அதுவரையும் அவன் இரக்கம் இல்லாதவனாகத்தான், அருள் இல்லாதவனாகத்தான் இருப்பான். ஆனால் அவனை விட வலியவர்கள் அவனை துன்புறுத்தும் போதுதான் ஆகா இந்த நிலை ஏற்படுகிறது, நாம் அருளுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வந்து விடுவான். தெய்வப்புலவர் கடைசி எப்போவுமே ஒரு தீர்ப்பு சொல்லுவார் கடைசி குறளில். அதைத்தான் இவர் சொல்கிறார், தெய்வப்புலவர் சொல்கிறார். முதல்ல பூரா ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்துடுவார். கடைசி குறளில் எப்படி பட்டிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லுவாங்களோ அது மாதிரி தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு குறள் இது, கடைசி குறள். அருள் இல்லாதவனும் அருளுடையவனாக மாறுவதற்கு என்ன வழி என்று வழிவகுத்துள்ளார். ஆகவே மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள், அதன்படி நடங்கள். இன்னொரு சில பேர் என்ன செய்வான்னா பேர் வச்சுருப்பான். என்ன பேர் வச்சுருப்பான்? மகாபாரதத்தில் கர்ணன் என்ன செய்வார்னா கொடையாளி. கர்ணன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கொடுத்து சிவந்த கை கர்ணன். அந்த பேரை அவன் ஒன்றுமே செய்ய மாட்டான். இந்த கர்ணன்னு ஒரு பேரை வச்சுருப்பான். ஆனால் அவன் என்ன செய்வான்னா யாருக்குமே ஈய மாட்டான். ஆனால் அவன் பேரை அவங்க தகப்பனாரோ பாட்டனாரோ சொல்லி கர்ணன்னு வச்சுருப்பாங்க. அது மாதிரி அருள்னு சில பேரை வச்சுருப்பாங்க. ஆனால் அருள் அவன்கிட்ட கொஞ்சம் கூட இருக்காது, அருளுடமே அவன்கிட்ட இருக்காது. அவனுடைய தகப்பனர் அவனுக்கு அருள்னு பேரை வச்சுருவான். அவனுக்கு அருள் இல்லாமலே இருக்கும், அருள் உடைமை இல்லாமலே இருக்கும். அதான் எப்படித்தான் அப்படிலாம் வைக்கிறாங்கன்னு தெரியல பேரை. அதாவது பேர் பொருத்தமாவது இருக்க வேண்டுங்க. ஒரு மனிதன்கிட்ட இறக்கக்கூட இருந்தால் தாங்க அது மனிதன். பேருமே அப்படித்தான் வைக்க வேணும். ஒரு மனிதனுடைய இரக்கக்கூடம் இருந்தால் அவன் அருளுடையவன். அருள் உடைமை என்பது இரக்கம் உடைமை. அதை நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. அருள் உடைமை என்பது இரக்கப்புடைமை. அது தெரியாதவன் ரொம்ப பேர் இருப்பான், அது தெரியாமலே பேரை வச்சிருப்பான். அந்த மாதிரிலாம் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். காரணம், மக்கள் என்றைக்குமே அருளுடைமையாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் சொல்ல முடியாததுனால, ஏன்னா சில பேரிடம் அந்த செல்வம் இருக்கும், செல்வம் இருக்காமலும் இருக்கலாம். ஆனாலும் அவன் இருக்கக்கூடிய இதிலேயே செல்வத்திலேயே அருள் இரக்கம் உடைஞ்சு அவன் செய்ய வேண்டும். இதற்கு சரியான உதாரணம் என்னவென்றால் கடலூர் வள்ளலாரைத்தான் சொல்ல வேண்டும். அவர் உண்மையிலேயே வள்ளலார், கடலூர் வள்ளலார் இருக்கிற
அவர் கடலூர் வள்ளலார், உண்மையிலே வள்ளலார். ஏன்னா அவர் பேரே அப்படி கரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். அவர் என்ன செய்வார்னா, அவர் ஊருக்கு இன்றைக்கும் அவருடைய அந்த இதுக்கு சென்று அவருடைய அந்த இல்லத்துக்கு சென்று விட்டால் இன்னமும் எரிந்து கொண்டே இருக்குமா. அது எந்த நேரமும் தீ எரிந்து கொண்டே இருக்குமா. அப்போ யார் பசின்னு வந்துட்டால் அவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவர் இப்போ இல்லை கடலூர் வள்ளலார். ஆனால் அவர் இறந்த போதும் கூட அந்த ட்ரஸ்டி இருக்காங்கல்ல, அவங்க வச்சு அதை நடத்திக்கிட்டே இருக்காங்க. கடலூர் வள்ளலாருடைய ஆசனத்திற்கு சென்றால் தினந்தோறும் எப்போதும் 24 மணி நேரமும் தீ எரிந்து கொண்டே இருக்கும். எப்போது வேணுமானாலும் அவங்க பசி இருக்குதுன்னு சொன்னால் உடனே ரைஸை போட்டு உடனே செஞ்சுருவாங்களாம், கொடுத்துருவாங்களாம். அந்தளவுக்கு அவர் உண்மையான பேருங்க. வள்ளலார், கடலூர் வள்ளலார்னு சொன்னால் தெரியாதவங்களுக்கே இருக்காது. ஏன்னா அவங்க அப்பா உண்மையிலேயே அவர் வள்ளலார்னு பேர் வச்சுருக்காரு. அதுக்கு தக்கவாறு அவர் நடக்கிறார். அப்படி இருக்கணுங்க. ஈகை பண்பு மனிதனிடம் இருக்க வேண்டுமுங்க. இரக்கம் உடைமை, அருள் உடைமை, இரக்கம் உடைமை தான் அது. அருள் உடைமைன்றது இரக்கம் உடைமை. அருள்னா இரக்கம்தான். நீங்கள் பாட்டுக்கு சாமி அருள் வந்துருச்சு சாமிக்குன்னு சொல்லுவாங்க, அந்த நினைக்காதீங்க. நீங்கள் அதாவது அருள் உடைமைனா இரக்கம் உடைமை. மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள், நீங்களும் அதன் போல நடங்கள். நீங்கள் பெரிய பெரிய அலுவலகராக வந்து விடலாம் ஏதாவது ஒரு துறையில். அப்போது கூட உங்கள்கிட்ட அந்த அருளுடைமை இருக்க வேண்டும், இரக்கமுடைமை இருக்க வேண்டும். நம்ம ஆஃபீஸராக இருக்கமே, நம்மள்கிட்ட என்ன அடுத்தவன் பேசுகிறதும் கூட நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களை எந்த நேரத்தில் என்ன பேசினாலும் நீங்கள் அதை செய்ய வேண்டும். நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி, ஃபோனில் கூப்பிட்டா உடனே பேசணுங்க. அதாங்க மரியாதை. அதே உங்கள்கிட்ட இல்லைன்னா அப்புறம் உங்கள்கிட்ட என்ன அருள் உடைமை இருக்குது? சிந்திச்சு பாருங்கள். அதனால் மாணவ செல்வங்களை இப்போதிருந்து நீங்கள் அதை கற்றுக்கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய இரக்கம் உடைமை நிச்சயம் வரும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.